சார் பேர் சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. சாமியல் தவராஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபையிலிருந்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜஸ்டின் சகாயராஜ் ஐயா மாஸ்டர் கமிட்டி சேர்மன் அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம கரங்களை தட்டி அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவர்களோடு கூட திருச்சபை நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறாங்க. விசேஷமா திருமதி ஜார்ஜினா மரகதம்மா நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. நம்ம இல்லத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய அதே போல திருமதி பிரமிளா மாற்றி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கரங்களை கட்டி அதே போல நம்ம இல்லத்தை நேசிக்கிற அதோடு கூட திரு சாமுவேல் தவராஜ் பின்னாடி கேமரா அவங்களுடைய மிஸ்ஸஸ் திருமதி ஜபா சாமுவேல் மேடம் கோசிபி ஸ்கூல்ல அசிஸ்டன்ட். அவர்களுடைய மகன் கேப்ரியல் மத்தியில் வந்திருக்கிறாங்க. நம்ம கரங்களை தட்டி வெல்கம் பண்ணணும். அதே போல இந்த திருச்சபையில அங்கத்தனா இருக்கிற திரு கிறிஸ்துராஜ் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அதே போல திரு தமிழ் அமுதன், ஜான் தேவ சகாயம், திரு ஜோத்தம் சகாயராஜ், இவங்க எல்லாரும் இந்த நாளிலே நம்முடைய இல்லத்திற்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்மை சந்தித்து நம்மோடு கூட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியா வந்திருக்கிறாங்க. நம்ம மறுபடியும் உற்சாகமா கரங்களை தட்டி அவங்க இல்லத்துக்கு வந்ததுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேலையில நான் அவங்க கரங்களை கொடுக்கிறேன். புரியவர்களே, இது நல்ல மனமகிழ்ச்சியான ஆண்டவருடைய பிறப்பின் நாட்களிலே நாங்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றோம். எங்களோடு எங்களுடைய திருச்சபையில் உங்களை போல அம்மா பார்த்தீங்கல்ல, அவங்க உங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு தாயார். ஆக இந்த வேளையிலும் நாங்கள் திருச்சபையின் சார்பாக உங்களை கிறிஸ்துவத்தின் வாழ்த்துவர்களால் ஆண்டவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி சமாதானம் உங்களோடு நிறைவாக இருக்க வாழ்த்துகின்றோம். அம்மா உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க பாடல் பாடுவாங்க. இந்த வேளையில அவங்க ஒரு பாடல் உங்களுக்காக பாடுவாங்க. ஆதேவன் பிறந்தார், பரவும் பரவும் புகழும் திரு ஆதேவன் பிறந்தார், ஆதேவன் பிறந்தார், அமலாதேவன் பிறந்தார், ஆதி
அமலாதீவன் பிறந்தார், அமலாதீவன் பிறந்தார். பரவும் பரவும் புகழும் திரு ஆதீவன் பிறந்தார். பரவும் பரவும் புகழும் திரு ஆதீவன் பிறந்தார். அன்பான பரமே அருளே காரணமே, அன்பான பரமே அருளே காரணமே, சச்சிய சச்சித லட்சகனாகிய உச்சீத வரமே. பரவும் பரம் புகழும் திரு ஆதீவன் பிறந்தார். ஆதம் பவமர நீதம் நிறைவேற, ஆதம் பவமர நீதம் நிறைவேற, அந்த புல்லனை பிறந்தார். பரவும் பரவும் புகழும் திரு ஆதீவன் பிறந்தார். ஞானிய தேட வானவ பண்பாடு, ஞானிய தேட வானவ பண்பாடு, இந்நீலம் பிறந்தார். பரவும் பரவும் புகழும் திரு ஆதீவன் பிறந்தார். கோண நாட காணவன் கொண்டாட, கோணவன் நாட காணவன் கொண்டாட, என்னை கோத்திரன் தோத்திரம் சாற்றிடவே யூத கோத்திரன் பிறந்தார். பரவும் பரவும் புகழும் திரு ஆதீவன் பிறந்தார். விண்ணோடு தோண மன்னவர் பேண, விண்ணோடு தோண மன்னவர் பேண, ஏனொரு மைந்தனின் சிந்தை அழந்தி கலங்கிட விந்தையாய் பிறந்தார். பரவும் பரவும் புகழும் திரு ஆதீவன் பிறந்தார். அமலாதீவன் பிறந்தார், அமலாதீவன் பிறந்தார். அவர்களுக்கு நன்றி. இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற அறிஞான சாம்பல் அவர்கள் சிறிய வாழ்த்துதலை உங்களோடு நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். சிஎஸ்ஐ மறுரூப ஆலயம் KK நகர் மதுரை, அங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்கள் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே நீங்க உங்களுடைய யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இன்ப இல்லம்னு போட்டீங்கன்னாலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்திருக்கு. சர்ச்சிலிருந்து என்ன செஞ்சிருக்குன்னா வந்திருக்கிறோம். கதிரவன் சார் அடிக்கடி போன் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்களும் ஊழியத்துல எடுத்துருப்போம், அடிக்கடி இப்படியாவது திட்டிக்கிட்டே இருப்போம் கேமரன்ஸ்ல. ஆனா விடாது போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவும் உங்களுடைய இத பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அம்மா வந்து மிஸ்ஸஸ் ராணி பேனிங் அவசரம் அம்மா அவர்களும் போன் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, உங்களை பின்பையிலத்தை நினைச்சீங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயாவும் சொல்லுவாங்க, பிரதர் விடவே மாட்டேன், நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா
என்ன கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு எல்லாருமே ஏதாவது ஒரு ஊழியர்கள் இருக்கனால ஊழியர்களை நோக்கி அனுப்பிச்சுட்டே இருக்கோம்னா என்னது போய்கொண்டே இருக்கும். அப்படி உங்கள் மீது உங்களுக்காண்டி எங்களுடைய ஆலயத்துல எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, எல்லாருடைய முகத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. அப்படி எல்லாம் நாங்க வர்றோம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. சரியா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சரி, அதனால தொடர்ந்து கடவுள் உங்களை நினைச்சுவார், அற்புதமா வழி நடத்துவார். இந்த உலகத்துல நிறைய பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல, எந்த பண்டிகைய நிறைய பேர் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க தெரியுமா? கிறிஸ்துமஸ் தான். ஏன்னா அதான் வரலாற்றினுடைய மையம். அதை வச்சுதான் கிபி கிமு அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு கேலண்டர் நம்ம கையில கொடுக்குறாங்க அப்படின்னா அது உண்மை, கிறிஸ்து பிறந்தது உண்மை. அதை வச்சுதான் வரலாறே இருக்குது. அதான் தாவீது சொல்றாரு, என் காலங்கள் என் கருத்தில் இருக்கிறது. இப்ப 24 மணி நேரம் தானே ஒரு நாள் பிரிக்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நம்ம இந்த உலகத்துல ஜீவிப்பது எல்லாமே கர்த்தருடைய பெரிதான கிருபை. அதனால நம்ம ஒரு சரித்திரத்துல வந்த உண்மையாய் பிறந்த, நமக்காக பிறந்த, நம்முடைய கஷ்டங்கள் பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு பிறந்த இயேசு கிறிஸ்து, நமக்காக மரிக்க பிறந்த இயேசு கிறிஸ்து, நம்மோடு கூட உயிரோடு இருப்பதற்கு பிறந்த இயேசு கிறிஸ்து என்னது நம்ம விசுவாசித்து என்ன செய்யறோம், நடக்கிறோம். அதான் இதுல போட்டிருப்பாங்க அருமையான வசனம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க இனிமேல் இந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல கூட போய்கிட்டே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் சரியா, பயப்படாதிருங்கள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஃபுல்லா எல்லா பயமும் என்னை விட்டு எனக்கு நீங்கி போகிறது. இதோ அந்த இதோன்றது முக்கியமான வார்த்தைக்கு முன்னாடி இதோன்னு வரும். இதோ உலகத்தின் முடிவடைந்தும் சகல காலங்களிலும் நான் உன்னை கூட இருக்கிறேன். அது ஒரு பவர்ஃபுல்லானவர் தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பயப்படாதீர்கள், இதோ என்னது எல்லா ஜனத்துக்கும், 1-2க்கு இல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜனத்துக்கும் சாதாரண சந்தோஷம் இல்ல. என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். மனுஷன் நம்ம கொடுக்கறது சந்தோஷப்படுறது சாதாரண. மிகுந்த சந்தோஷம்ன்றது கர்த்தர் கொடுப்பது. மிகுந்த சந்தோஷம் என்பது யார் கொடுக்கக்கூடியது? கர்த்தர் கொடுக்கக்கூடியது. அந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. இதான் நற்செய்தி. உலகத்துல செய்தி நிறைய வரலாம், நற்செய்தின்றது இது ஒண்ணுதான். நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த செய்தி என்ன? ஏன் பயப்படாம நான் இருக்க முடியும்? ஏன் நான் மிகுந்த சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன்னு கேட்டா, எனக்கு யார் பிறந்திருக்கிறார்? கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். முதல்லயே அருமையான ஒரு வார்த்தை. தேவர்கள் மேய்ப்பர் சொல்றப்ப பயப்படாதீங்க. நம்மளும் கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம்ல நிறைய காரியத்துக்காண்டி. எப்பனாலும் மனுஷன் கவலைப்படாத மனுஷனே உலகத்துல என்னது கிடையாது. சில பேர் நான் கொஞ்சம் பேரை பார்த்துருக்கிறேன், கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா கவலைப்படுவாங்க. அவங்க போய் என்னதான் இருப்பான், ஒரே கவலையா இருக்கு அப்படின்னாங்க. சரி என்னதான் சொல்லுங்கன்னு கேட்டா அவங்களால எழுச்சிட்டே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காரியம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவது, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவது, ஏதாவது ஒரு பாரம் என்னது அழுத்தி கொண்டே இருக்கு. இங்க இந்த காலையில அருமையா அந்த கிறிஸ்துமஸ் செய்தி நம்மளுக்கு சொல்றது என்னன்னா, பயப்படாதுங்கள். எதை குறித்து பயப்பட தேவை? பொதுவா மனிதனுக்கு நாளைய ஆண்டவரே சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. நாளைய தினம் எதிர்காலம். நிறைய பேருக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன கவலைன்னா, எதிர்காலம், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நாளைய தினம் எப்படி இருக்கும், 1 மாதம் கழித்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா கவலைப்படவே தேவையில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நடந்த காலங்களெல்லாம் எத்தனை சுகவீனங்கள், எத்தனை பலகீனங்கள், எத்தனை கைவிடப்பட்ட நிலைமை, எப்படிப்பட்ட மழை நம்மளுக்கு முன்னாடி நின்றது. இப்ப எதுவுமே ஞாபகத்துல உடனே சொன்னா உடனே சொல்லுங்க நான் சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப
அப்ப மழை மாதிரி நின்னுச்சு, ஆனா எல்லாம் போயிருச்சு. யாரு நம்ம நினைக்க விடாம பண்ணது? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. யாரு அதை நினைக்க விடாம பண்ணது? யாரு? ஏன் நம்மளுக்கு அந்த நினைப்பு வரல தெரியுமா? அவையில நம்ம காப்பாற்றுறது யாருன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. ஏன் ஞாபகத்துக்கு வரல? இதை எப்படி நான் தாண்டி போவே நினைச்சோம்ல, மலை மாதிரி இருக்கு, நான் இது எப்படி தாண்டி போவே நினைச்சேன். ஆனா இப்ப அந்த மலை எனக்கு தெரியலையே. ஏன்னா அதுல இருந்து என்னை விடுவித்தவர் யாருன்னா யாரு? கர்த்தராய் இயேசு. அதனாலதான் எனக்கு அந்த உடனே ஞாபகத்துக்கு வர. யாருதான் ஞாபகத்துக்கு வர? கர்த்தர் தான் ஞாபகத்துக்கு. அதனால நீங்க இன்றைய தினத்துல கூட உங்களுக்கு பயப்படாதீர்கள். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்குது எல்லா ஜனத்துக்கும் தான். ஏன்னா நமக்கு என்ன யார் பிறந்திருக்கிறார்? ரட்சகர். ரட்சகர்ன்ற வார்த்தைக்குள்ளேயே என்னை விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், தகப்பனை போன்றவர், தாயை போன்றவர், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், எனக்கு என்னுடைய நிறைவானவர் சொல்லி நிறைய வார்த்தைகள் எனது. அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த காலங்களை இதை குறித்து என்ன செய்யணும்? நன்கு நீங்க என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். இன்னொன்னு, இடையில கொஞ்சம் பேட்ட பேசுறப்போ ஒரே ஒரு ஆளு சொன்னாங்க, கவலைப்பட்டு இருக்கேன்னு சும்மா சொன்னாங்க. என்னன்னு கேட்டப்ப, எல்லாம் இருக்கு, எனக்கு என்ன சாப்பிடறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரெஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கு, ஆனா கவலையா எல்லாம் இருக்கு. ஆனா என்னது? பண்டிகை வரனால ஏதோ ஒரு கவலையா. கவலையே படாதுங்க. எனக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, இதான் என்னை அன்பு கூறும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு என்ன செய்கிறார்? அளித்திருக்கிறார். அதை நான் என்ன செய்யணும்னா என்னது? ஆண்டவரே என்னிடத்துல அவ்வளவு அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் மீது என்னது? அன்பு கூர்ந்தார். இப்ப எனக்கு ஒருத்தர், எங்க அண்ணன் ஃபாரின்ல இருக்கான்னு வச்சுங்க, ஒரு செயின் வாங்கிட்டு வர்றாரு. இப்ப போட்டுக்கிறேன், எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. யாரா ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா புக் பண்ணாங்க, ஒன்னே ஒண்ணு இருக்கு, கொடுக்கறது இல்ல. அதே மாதிரிதான். ஆனா பிதா அப்படி நினைக்கல, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீ கார்ல வரப்ப நாங்க பேசிட்டே வந்தோம், பைபிள்ல உள்ள வயசான பெண்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருமே என்னது? இல்லை, கடவுள் வந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறார். அதனால நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒண்ணுமே கவலையே பட தேவையில்லை. நம்ம என்ன செய்யறதுன்னா, ஆண்டவரே நீர் உம்முடைய ஒரே குமாரனை எனக்கு கொடுத்திருக்கிறேன், நான் என்னுடைய இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன். நல்ல குடிலாம் செய்யறோம்ல, அதே மாதிரி ஆண்டவரே இம்மட்டும் என்னை வந்து எனக்கு எங்க அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, வயதான காலத்துல அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க, பேச கூட எனக்கு எப்ப யாராவது ஒரு ஆளை விலைக்கு, அது இவ சமைச்சிட்டு போயிருது சமைக்கிற ஆளு, ஆனா உட்காந்து பக்கத்துல உட்காந்து பேசிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமாப்பா, அது கிச்சன்லயே வந்து நிக்குது, பேசிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, கடவுள் அற்புதமான. இங்க வர்றப்ப நான் சின்ன பிள்ளைல இருந்து எங்க வீடு செம்மீர்ல இருந்துச்சு, அந்த முதல் இருந்து பாக்குறப்ப இங்க தெரியும். நீங்க சில சமயம் இப்ப எப்படி தெரியல, இங்க கிணறுக்கு நீங்க வர்றப்ப இங்க என்ன செய்ய பார்ப்போம். அப்புறம் நாங்களா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இங்க ஒரு ஃபுட்பால் போஸ்ட் உண்டு, அதுல பால் அடிச்சா இங்க இடிச்சிடும் சொல்லிட்டு என்னது இங்கிட்டு அவ்வளவா போஸ்ட் பண்ணி கோல் போட்டு பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஆனா கடவுள் எவ்வளவு அற்புதமான மோட்சம் மாதிரி உள்ள அருமையான ஈடன் கார்டன் மாதிரி ஏதேன் தோட்டம் உள்ள மாதிரி கொண்டாந்து இருக்கிறாங்க. அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்படாம, ஆண்டவரே வயசா இருக்கலாம், எவ்வளவு வயது ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் என்னுடைய இதயத்தை அவர் என்ன செய்ய, ஆண்டவரே என்னுடைய இதயத்துக்குள்ள வாரும், இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவன் நீர் எனக்கு போதுமானவராயிருக்கு, தொடர்ந்து வழிநடத்துன்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். மத்தேயில முதல்ல அதிகாரத்திலே வருது, அவருக்கு என்ன பேரா? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு என்ன பேரு? தேவன் நம்மோடு இருக்கிறார். இனிமேல் பக்கத்துல சொல்றப்ப இம்மானுவேல் அப்படின்னு சொல்லணும். சொல்றப்ப அவங்க என்ன செய்வாங்க? தேவன் நம்மோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். இதே அந்த அதிகாரம் 28 அதிகாரத்தில் கடைசியில் சொல்லியிருக்கு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எதுப்பா கவலைப்படணும்? எவ்வளவு அற்புதமா வழிநடத்திட்டு வர்ற. அதுல பைபிள் போட்டுருக்கு, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வழிநடத்தி செல்வது போல வழிநடத்துறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படிதானமா இருக்கு. ஆனா இஸ்ரேல் மக்களை பாக்குறப்ப எவ்வளவு முறுமுறுப்பு தெரியுமா? கடவுள் வந்து அருமையா மண்ணாவை கொண்டு போச்சுக்கிறார், காலையை கொண்டு போச்சுக்கிறார். ஆனா இந்த காலங்கள்ல நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, நிறைய பேர் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு உலகில் போவதற்கு ஒரு காரணம் என்னன்னா முறுமுறுப்பு. அது முறுமுறுப்பை விட்டுட்டு ஆண்டவரே, ஆண்டவரோட போராட எந்த மனிதனாலும் கூடவே கூடாது, போராடவே முடியாது. அவர் சர்வ வல்லம் உள்ளவர். ஆதியாகமம் 1வது அதிகாரம் ஒரு சில முதல் வசனத்துல போட்டிருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதுல நான் முதல்ல பாக்குறப்ப என்னன்னா, எனக்கு வானமும் பூமி பெருசா இருந்துச்சு. நான் சும்மா இப்ப எபிரேய மொழி படிச்சுட்டு இருக்கிறேன்.
இப்ப அதனுடைய எபிரேய மொழியில பாக்குறப்ப பெரோஷித் பாரா எல்லோஹிம் வரும். எல்லோஹிம்ன்றதுல அருமையான ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டு படிச்சிட்டோம்னா வானமும் பூமி சின்னதா தெரியும், படைச்ச தேவன் பெருசா செய்வார். எல்லோஹிம்னா என்ன? the only one powerful true affectionate God. ஒரே ஒரு உண்மையான சர்வ வல்லமையுள்ள நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். அதிகாரம் வசனத்துல யாருன்னு சொல்லிட்டு என்ன அப்படி ஆண்டவர் காமிக்கிறப்ப இந்த காலங்கள்ல கூட ஒவ்வொரு கிறிஸ்துமஸையும் நம்ம அப்படியே போகாம ஆண்டவரே என்னுடைய இதயத்துக்குள்ள வாருங்க. எல்லாரும் இப்ப நான் என் வயசுல உங்களுக்கு சொல்ல போறேன்னா நான் அர்த்தம்லாம் சொல்ல முடியுமா? என் மகன் இப்படி வந்து சின்ன யூத்னா அவங்க சொல்றப்ப அர்த்தம் இல்லாம சொல்ல முடியுமா? ஒருத்தங்களை நேசிச்சு நாங்க வர்றோம்னா அர்த்தம் இல்லாம சொல்ல முடியுமா? இல்ல. நாங்களாம் உணர்ந்து பார்த்தவர்களுடைய வாழ்க்கையில பலகீனங்கள் இருந்தாலும் அவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதெல்லாம் சொல்றான். அதனால நம்முடைய பலகீனங்களை குறித்து முழுமுறுக்க தேவையில்லை. அந்த பைபிள போட்டிருக்கு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனால அந்த பலவீனத்தை குறித்து முழுமுறுக்காம பவுல் சொல்றாரு, நான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். நீ பலவீனம் ஏன்னா அந்த பலவீனங்களை குறித்து ஏன் மேன்மை பாராட்டினா என்னை தாங்கிற கர்த்தர், என்னை சுமைக்கிற கர்த்தர் எனக்கு உண்டு, என்னை ஏந்துகிற கர்த்தர் உண்டு, என்னை தப்புவிக்கிற கர்த்தர் உண்டு, என்னை தாங்குகிற கர்த்தர் உண்டு, என்னை நேசிக்கிற கர்த்தர் உண்டு, நான் மறந்தாலும் என்னை மறக்காத தேவன் உண்டு. இந்த காலத்துல நம்மள அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே உண்மையா நான் இங்கே குடியில வச்சு உண்மை பாக்குறேன், இங்க பார்த்தாலும் குடியில வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இல்ல இல்ல அதையும் நான் நினைக்கிறேன், இல்ல இல்ல ஆனா என்னுடைய இதயமாகிய குடியில உமக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணுமா? ஜெபம். ஒரு நிமிஷம் உங்களுடைய இதயத்துல ஆண்டவரே தாவீதை போல என் காலங்களுடைய கரத்தில் இருக்குது. தாவீது முற்றிலும் கடவுள் நம்பி ஜீவித்த மனுஷன். அதனாலதான் சொல்றாரு, என் முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் விரும் அப்படின்றார். இவ்வளவு காலம் கடவுள் எவ்வளவு அற்புதமா என்னை நேசிச்சு வழி நடத்திட்டு வந்திருக்காரு. இப்பொழுது கூட எவ்வளவு பாதுகாப்பா யோசித்து பாருங்க, எவ்வளவு பாதுகாப்பா என்னை போஷித்து என்னை வழி நடத்துகிறார், என்னை நேசிக்கிறார். ஆண்டவரே இந்த இருதயத்துல உமக்கு உங்க மனசுல பேசுங்க ஆண்டவரே, சும்மா ஆண்டவரே இந்த இதயத்துக்குள்ள வாருங்க தாவே. நாங்க சமயத்தை பொதிக்கலாம் வரல, கிறிஸ்டினை மாத்துறதுக்கு அதெல்லாம் வரவே இல்லை. எங்களுக்குள்ள சந்தோஷத்தை பெற்றோம், சமாதானத்தை பெற்றோம், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துக்குள்ள வாரோம், என்னுடைய இருதயத்துல நீர் வாசம் பண்ணும், உங்களுடைய குமாரனே எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களுக்குள்ள இருந்து வாசம் செய்ய. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா மாறட்டும். நீர் என்னுடைய இருதயத்துல பிறக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஜெபம். நம்மள பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் உடைய சுத்த கிருபை ஐயா. உடைய கிருபையினாலதான் நாங்கள் நிலை நிற்கிறோம். உடைய கிருபை எங்களை தாங்கிறது, உடைய இரக்கம் தயவு எங்களை தாங்கிறது ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பயப்படாதிருங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், உங்களுக்கு தான் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறேன். இரட்சகராய கிறிஸ்து எங்களுடைய இருதயத்துக்குள்ள நாங்க ஏற்றுக்கொள்ற கர்த்தாவே, இனிமே உமக்கென்று நாங்க ஜீவிக்க உதவி செய்யும். உங்களுடைய குமாரனையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். உண்மை நாங்கள் பரிசுத்தத்தோடு முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்புற உதவி செய்யும். நீர் எங்களை நேசிக்கிறது போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு பலன் தாரும் கர்த்தாவே. என்னை போல மற்றவர்களை நேசிக்க உதவி செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீர் தான் எங்களுக்கு பரிசு. நாங்க வேற எதை குறித்து நாங்க கவலைப்படாம கிறிஸ்துமஸ் பரிசாகிய கிறிஸ்துவை நாங்க ஏற்றுக்கொண்டு அவருக்கு எங்களுடைய இதயத்தை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபம். நம்மள பரமபிதாவே இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலவீனங்களை எடுத்து போடும், சுயநீங்களை எடுத்து போடும். பலம், சுகம், கிருபை, ஜீவனால் நிரப்பணுமா ஜெபிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே இடத்துல நீ இப்படி சித்தத்தோடு கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இந்த இடம் முழுவதும் பிரசனத்தினால் நிரம்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். இது கொடுத்திருக்கிற அருமையான பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே இவர்கள் என்னென்ன ஜெபத்துல கேட்பாங்களோ அவங்கெல்லாம் அதையெல்லாம் நீர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் மாற உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம்.
எல்லா துதிக்கான மகிமை அமைக்க செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. இந்த நாளிலே கடவுளுடைய வாழ்த்து செய்தியை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆக்சுவலா நாங்க வந்திருக்கிறது KK நகர் மறுரூப ஆலய அந்த சபையில் அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் அங்கே பணிபுரிந்த பொழுது அந்த ஆலயத்தை கட்டினார்கள். இன்றைய நாளும் ஒரு சிறப்பான நாள். இன்றுதான் இந்த ஆலயம் மங்களப்படங்கு செய்யப்பட்ட நாள். 21ஆம் தேதி அவர்கள் இருந்து 2008ஆம் ஆண்டு ஐயாவும் அம்மாவும் பெரிய முயற்சிகளை எடுத்து அந்த பகுதியில் உள்ளவர்கள் ஒரு ஆலயத்தை பெற்று அங்கே வந்து இடம் சமாதானத்துக்காக அன்புக்காக ஐக்கியத்திற்காக வருகின்றவர்கள் ஆண்டவரை தொழுது கொண்டு நன்றி செலுத்துகின்ற இடமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான ஆலயத்தை ஒரு சிறிய ஆனால் பெரிய ஆலயமாக அதை அவர்கள் கட்டியிருக்கிறார். இந்த நாளில் இந்த நிகழ்விலே நாங்கள் அந்த அம்மாவோடு இருந்து உங்களோடு கிறிஸ்தவத்தின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் கேட்டபொழுது மிகுந்த உற்சாகத்தோடு அவர்கள் அநேக வேலையின் மத்தியிலும் நீங்கள் வாருங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எங்கள் திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் நாங்கள் இருக்கிற மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் இடையிலே வந்து வாய்ப்பு இருக்கின்ற வேலையிலே அவர்களோடு நாங்கள் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக சிறிய உதவி தொகையை நாங்கள் வழங்க ஆசைப்படுகிறோம். நாங்கள் விதமாக ஒரு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை உங்களை போல உள்ளவங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆலயத்தில் கேட்டபொழுது மிகுந்த உற்சாகத்தோடு நிறைய உதவிகளை செய்கிறார்கள். அதிலிருந்து நாங்கள் அநேக இடங்களுக்கு உதவி செய்து வருகிறோம். அவ்விதமாக இந்த வருடத்திலும் நாங்கள் உங்களோடு கூட இந்த உதவியை பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவங்களை எல்லாம் ஆரம்பித்து வைத்தது அருமையான அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் தான். அந்த பகுதியிலே சபையை உருவாக்கி தெருவோரங்களிலே இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் போர்வை இல்லாமல் இருக்கின்றவர்கள், உணவு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே சிறப்பு முயற்சியை எடுத்து செய்து வந்ததை நாங்கள் இப்போது தொடர்ந்து பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான அம்மா அவர்களுக்கு என்னுடைய திருச்சபையின் சார்பாக இந்த சிறிய தொடர்ந்து கடவுளை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்கள். அம்மா ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அதன் பின்பதாக எங்களுக்கு உதவி செய்கின்ற அருமையான கிறிஸ்துராஜ் ஐயா அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த கூட்டத்தை கூடுகையை நிறைவேற்றோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையில கூட நம்முடைய இல்லத்தை தேடி வந்திருக்கின்ற அருமையான நம்முடைய KK நகர் ஆலய சபையார் சொல்ல மாட்டேன், ஏன்னா எப்பயும் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். குருவானவர் எனக்கு தம்பி, சிறுவயதிலிருந்தே குருவானவர் வந்து எனக்கு உறவினர். அவங்க அப்பா அம்மா அக்கா மாமான்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, சிறு பையனாக இருக்கும் போதுலேருந்து நாங்கள் அறிந்தவர்கள். அதோடு கூட இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட குருவானவரோடு சேர்ந்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து என்னுடைய ஒரு ஆலயம், குடும்பத்து ஆலயம். 12 ஆண்டுகள் இந்த ஆலயத்திலிருந்து பணிபுரிக்கப்பட்டு கர்த்தர் திரும்ப செய்தார். ஒன்றும் இல்லை, ட்ரெயின் சார் கர்த்தர் பணிபுரியும் அந்த ஆலயத்தில் பெரிய காரியத்தை செய்வதற்கு, அவருடைய வீட்டை கட்டுவதற்கு ஒரு கருவியாக இன்று பயன்படுத்தினார். அந்த நாட்கள்லாம் நினைக்கும் போது நிறைய பேர் இப்போ இல்லை. ஆலயம் கட்டும்போது இருந்த முதியவர்கள் பெரியவர்கள் இப்போ இல்லை. அடிக்கடி அதை நினைப்பேன். நாங்கள் குடும்பமாக நேசிக்கின்ற ஒரு ஆலயம். இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கின்ற ரூபாய் 10,000 வந்து ஆலயத்தில் வந்து கொடுத்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. நேரம் கைப்பற்றி அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஆலயத்தின் வழியாக இது போன்ற நன்மையான காரியங்களை பிறருக்கு உதவுவதை, கிறிஸ்துமஸ்னாவே என்ன, நமக்கு வந்து பிறருக்கு உதவி செய்ய.
அன்பளிப்பு. அநேக ஆலயத்திலிருந்து நம்முடைய இல்லத்துக்கு வந்து உங்களோட கூட இருந்து அருமையான நிகழ்ச்சிகளை, கோலாட்டம் எல்லாம் போன்றவெல்லாம் பாட்டெல்லாம் பாடி காமிச்சாங்க. அதுபோல் இந்த நாளிலும் கூட KK நகர் ஆலயத்திலேருந்து வந்திருக்கின்றவர்களை நம்ம நன்றியோடு கூட அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவோம். உங்கள் சார்பில், நம்முடைய இல்லத்தின் சார்பில் அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தொகை நான் எப்பயுமே சொல்றது, முதியவர்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு வந்து மோஸ்ட்லி 15 நாள் ஃப்ரீயாக வந்து சாப்பாடு புக் பண்ணி கொடுப்பாங்க. அதோட கூட உடுப்பு துணிமணியெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. வந்து எல்லா மதத்தினரும் வருவாங்க. வந்து அவங்கவுங்க நினைவு நாட்கள், பிறந்த நாட்கள், பெரியவர்களோடு கூட அந்த நம்ம கொண்டாடணுங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வர்றாங்க. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னன்னா, எப்பயுமே ஒரு நோக்கத்தோடு செயல்படுறது நம்மளுடைய கடமையாக இருக்கும். சுகவீனப்பட்ட நேரத்தில் கூட 4 நாளைக்கு முதல்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவருடைய திடீர்னு தான் அவர் வந்தார். நாங்கள் நினைக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அந்த வித்துலாலில் கொண்டு போனப்ப இமீடியட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தான்னு சொல்லியிருக்காங்க. போன இடத்துல வந்து மரணம் சம்பவித்தது. இது போன்ற நிகழ்வுகள் நடக்காதது குடும்பம் நடக்கும். நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த தொகைகள் பயன்படும் என்பது கண்டிப்பாக நாங்கள் உறுதியளிக்கின்றோம். நாங்கள் இப்போ அந்த மாதிரி தான் என்னுடைய நோக்கம் வந்து, ஏன்னா சாதாரணமாக நம்மளே ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியல. இப்படி இருக்கும்போது இத்தனை மக்களுக்கும் நல்ல ஒரு மருத்துவ உதவி கொடுப்பதற்கு இது போன்ற காணிக்கைகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் வருகின்ற ஒவ்வொரு ஆலயத்திலையும் இந்த கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் வந்து அது மருத்துவ செலவுக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ காரியங்கள், சீர்திருத்த காரியங்கள்லாம் செஞ்சிருக்கோம் கடவுள் கிருபையில. அதெல்லாம் விட எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல சுகத்துக்கு, ஜீவனுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிறைய ஆலயத்தில் வந்து நல்ல பிரியாணி கொடுத்தாங்க, சேலச்சத்தை எல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த பண உதவியாக கொடுத்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுக்கு குருவானவருக்கும் வந்திருக்கின்ற அனைத்து என்னுடைய உடல் சபை மக்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்கள கௌரவிக்கணும். யாருக்குமே இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நாங்கள் செய்ய முடியாது. நிறைய பேர் வருவாங்க. இருந்தாலும் என்னுடைய சொந்த சபையாக இருக்கிறதுனால அவங்களை மகிழ்விக்கும்படியாக நம்மகிட்ட ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா? நம்ம பெற்றுக்கொண்டதோடு கூட அவங்களை கௌரவிக்கும்படியாக அந்த கொடுக்கூடாது. குருவானவர்களை ஒவ்வொருத்தரா வாங்க, முன்னால வாங்க. நடக்க முடிஞ்சவங்க வந்து அவங்க எல்லாத்துக்கும் பொத்தி பொத்தி கொடுக்க பார்க்கலாம். உங்க கையால கொடுக்கும்போது அவங்க வயசுல இருக்கவங்களும் வந்துருக்குவாங்க. முடிஞ்சவங்க நடந்துவாங்க. வாங்க வாங்க, ஏன் முடிச்சுட்டு வாங்க. இது ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் என்னுடைய அருமையான தம்பியிடத்துல உங்களால் பஜ்ஜி வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டேன். எல்லாருக்கும் பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும். பஜ்ஜி வாங்கி தருவீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நீங்க எல்லாரும் எப்ப என்ன கிடைச்சாலும் பஜ்ஜி பத்தி ரொம்ப ஆசைப்படுவீங்க. அதுக்காக நான் கேட்டப்ப உடனே சந்தோஷமா செய்யலாக்கா, நாங்க வந்து எத்தனை பஜ்ஜின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாரு. அது பிரகாரமாக உங்களுக்கு பஜ்ஜி வந்துட்டு வந்துருக்கேன். நீங்க பத்துங்க.
குருவானவருடைய மகன் எல்லா ஊழியத்திலையும் கூட நின்று உதவி செய்யக்கூடிய அருமையான மகன். தம்பிக்காக ஜெபிச்சுக்காங்க. தேங்க்யூ. இப்போ ஒரு சின்ன டீயும் பஜ்ஜியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதோடு கூட கிறிஸ்து பிறப்பின் பாடல் வாழ்த்துக்களை பாடி நீங்கள் சிவமணிராமா, உங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தலைவிட முடியாத அன்புக்காக எண்ணற்ற இறக்கங்களுக்காக உங்களை நடிகத்தோடு சோத்திருக்கிறோம் சாமி. நாங்கள் இருப்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையிலோடு சாப்பிடும். உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லையே. காலைதோறும் உடைய கிருபைகள் நாளே என்னை புதிதாக்கறிய உன்னை நன்றி செலுத்துகிறோம் சாமி. அருமையான இந்த இன்ப இல்லத்து பிள்ளைகளை இந்த நாளிலே திருச்சபையாக சந்திக்க கொடுத்த கிருபையை காண்பி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாருடைய உள்ளத்திரைகளையும் ஆராய்ந்து அறிந்தவர் சாமி. நீர் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிற சாமி. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமக்கிற நல்ல ஆண்டவர் நீர். அருமையான இந்த பிள்ளைகள் அதை ஒவ்வொரு முறையும் நினைவுகூர செய்கிறீர் சாமி. அருமையான நிர்வாக அம்மா சொன்னது போல அநேகர் வந்து இந்த இன்ப இல்லத்தை பார்வையிடவும், அருமையான இந்த மக்களோடு கலந்துரையாடவும், பேசவும், அவர்களுக்கு உணவளிக்கவும், உதவி செய்யவும், இன்னும் பல்வேறு தேவைகளை சந்திக்கவும் நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர் சாமி. நன்றியோடு தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான 2024 ஆண்டின் கிறிஸ்துமஸ் காலங்களிலும் கேகே நகர் திருச்சபையாக நாங்களும் வந்து அருமையான நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து சோதிக்கிறோம். திருச்சபையாக குடும்பமாக அருமையான இந்த மூத்த குடிமக்களோடு இணைந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சிலாக்கியம் என்று நினைத்து சோதிக்கிறோம் சாமி. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பாதுகாப்பீராக, பராமரிப்பீராக, இதை பொறுப்படுத்தி நடத்துகிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீராக. அருமையான நிர்வாகிகள் கண்டு செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் ஞானத்தையும் கிருபை வரத்தையும் தாக்கும். இன்னும் எந்தெந்த வழிகளெல்லாம் இந்த உண்மை இன்னும் சிறப்பாக கொண்டு செலுத்த முடியும், செயல்படுத்த முடியும் என்பதை அவருக்கு அதை கற்றுத்தாரும். நல்ல சுகம், நல்ல ஜீவனை தருவீராக. இந்த உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக அருமையான சர்மிளா காக்கா, அருமையான கதிரவன் பதற்காக அன்று செலுத்துகிறோம். இன்னும் பல்வேறு விதங்களிலே இங்கே உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவருடைய பலனை அடையாமல் போகான் என்று சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கப்படாமல் நிச்சயமாக இந்த சிறியருக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக அதுக்கான பலனை தருவி நம்ம தொடர்ந்து நம்முடைய சமாதானத்தினாலே இங்க இருக்கிற அத்தனை பேரை நிறைவேறாங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லி அன்றைக்கு அறிவிக்கப்பட்டதே சாமி. அந்த நற்செய்தி, அந்த சமாதானத்தின் செய்தி எப்போதும் அருமையான எங்களுடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே துணிக்கட்டும் சாமி. நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று வாசிக்கிறோம். இந்த வல்லமையினாலே, இந்த அதிசயத்தினாலே, அந்த ஆச்சரியமான காரியங்கள்னாலே அந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். இந்த சமாதானம் தங்கியிருக்கட்டும். என்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற எந்த எண்ணம் வேண்டாம் சார். ஏனென்றால் நீர் அவர்களோடு இருக்கிறீர்கள். நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து தொடர்ந்து உள்ளத்தின் எல்லா தேவைகளையும் வாஞ்சைகளையும் நிறைவு செய்கிறார். திருக்காலத்துல எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற எங்களையும், எங்கள் முன்னாலே அமர்ந்திருக்கிற அருமையான பெரியோர்கள் அத்தனை பேரையும், இந்த இன்ப இல்லத்தின் நிர்வாக குழு அத்தனை பேரையும் இடத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து தேவையெல்லாம் சந்திக்கும் மட்டும் காத்தவர் எபனேசர், தேவையெல்லாம் சந்திக்கிறவர் ஏகோவாகிறேன். இன்றும் மீண்டும் இன்னொரு கூட இருக்கிறேன் காண்டு வாங்குறேன். திருக்காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்த வழிபடுத்தும் இயேசு ரட்சகரன் இனி திருப்பெயர்கள் தாழ்வோடு கேட்கிறோம். அன்பின் பிதாவே, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எங்களிடத்திலே தங்கி தாவரிக்கிற தமது பிள்ளைகளோடும், ஆண்டவர் என்னுடைய பொறுப்பாளர்களோடும், ஆண்டவர் அவர்களுடைய அடைக்கலங்களோடும், ஆசீர்வாதங்களோடும், நம் அனைவரோடும், திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் நிலைத்திருக்கிறார். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year.
We wish you a Merry Christmas and a Happy New Year. அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் கொடுத்தாங்க. பஜ்ஜி ரெடியா இருக்கா? இல்ல மண் இருக்கா? அங்கே சேர பின்னால அப்படி கூட இட வசதி நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் சேர பின்னால போங்க. பார்த்து விழுந்துடாதீங்க. நீங்க சரியா போட்டுங்க. பார்த்து உட்காரு. அருமை அருமை.
நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாகவும் இன்னும் எங்களுடைய தேவைகள் நிறைவு பெறுகிற வகையிலும் நீர் அவர்கள் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய நன்மையும் எங்களுடைய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகளோடும் நிலைத்து நிற்க ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பெத்தலையில் திருச்சபையில் வந்திருக்கிற அன்புக்குரிய 1000 வந்திருக்கிற மூப்பர்களும் இணைந்து தொடக்க பாடலாக ஒரு பாடலை நமக்காய் பாடுவார்கள். நாங்கள் ஒரு பாடல் பாடுகிறோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம். சரியா? சிலுவையில் ஏற்றாயே, சிலுவையில்
சார்பாக இப்போது அன்புக்குரிய குருவானவர் அன்பு ஐயா ஜஸ்டின் சகாயராஜ் ஐயா அவர்களையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், விடுதியின் சார்பாக வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிரின்சன் அவர்கள் அருமையான ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான கிறிஸ்துதாஸ் ஐயா அவர்களையும் அன்போடு கூட சால்வை அணிவித்து வரவேற்பார்கள். உங்கள் அனைவரின் சார்பாகவும் இருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கைகளை தட்டி அவர்களை வரவேற்கிறேன். இப்போது விடுதியினுடைய காரியங்களை குறித்து எங்களுடைய விடுதியினுடைய காப்பாளர் அருமையான பிரின்சன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் மத்தியான வணக்கம். இதனாலே அருமையான கேக்க நகர் குருசை தோட்டத்துடைய அருமையான போதர் ஐயா, உதவி குருவான ஐயா மற்றும் ஆயப்பு சபை திருச்சபை மக்கள் உங்கள் யாவரையும் எங்களுடைய விடுதியின் சார்பாக அன்போடு உங்களை நாங்கள் வருவர்கள் வரவேற்கிறோம். உங்களெல்லாம் பார்ப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. விசேஷமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாருக்கும் அறிமுகமான நபர்களே எங்களுக்கு பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், நான் வத்தலகுண்டில் வேலை பார்க்கும்போது அப்போ நான் என்னோடய வயசு வந்து 19 வயசு. அப்போ என்னை விட அவர் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தார். ஆமாம், அப்போ இப்போ அவர் குருவானாக இருக்கும்போது மிக்க மகிழ்ச்சி. அதோடு மாத்திரமில்லை அவருடைய துணைவியாரும் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆமாம், அதோட இப்போ சாமான் பார்த்தோன்னே எனக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், அங்கே அவர் ஆசிரியரை பணி செஞ்சாங்க, நான் வந்து அட்டெண்டர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுமாதிரி ஐயா கடந்த நாட்களில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு விடுதிக்கு அறிமுகமானாங்க. இப்படிப்பட்ட அறிமுகமான நபர்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில காரியங்கள் மாத்திரம் எங்கள் விடுதியை சொல்லி நான் முடிவுக்கு, எங்கள் விடுதியான 1991 ரெவரண்ட் ஐசக் ஐயா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து 2000 வரைக்கும் வேர்ல்டு சொல்லிய நிறுவனத்தோடு அவருடைய உதவியோடு செயல்பட்டு வந்தது. 2020 பின்னாடி எங்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லை. ஆனால் குழந்தைகள் 60 குழந்தைகள் இருந்தாங்க. இவங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது உள்ளூர் மக்களுடைய ஆதரவோடு என்ன செஞ்சாங்க, இந்த விடுதியை செயல்பட ஆரம்பித்தது. இப்பொழுது கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து லோக்கல் ஸ்பான்சர்ஸ் மூலமாக இந்த விடுதியான செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது 60 குழந்தைகள் இங்கே உள்ளே தங்கி படிக்கிறார்கள். 10 குழந்தைகளுக்கு மேலாக வெளியிலே தங்கி படிக்கிறார்கள். அவங்களுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச உணவு மற்றும் உங்களுடைய குடும்பத்தினுடைய மேம்பாட்டுக்காக பல காரியங்களை எனக்கு செய்து வருகிறோம். இப்படிப்பட்ட நற்காரியங்களை இந்த சிறப்பு குழந்தைகள் மத்தியில் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. அதுபோல் இந்த எங்களோடு சேர்ந்து திருமண்டலமும் திருச்சபையும் எங்களுக்கு இணைந்திருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த ஆண்டிலே திண்டுக்கல் குருசேகர் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, திருப்பாலை குருசேகர் உதவி செஞ்சாங்க, திருமங்கலம் குருசேகர் உதவி செஞ்சாங்க. இப்பொழுது கேக்க நகர் குருசேகரத்து மூலம் வந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு எங்களை குழந்தையுடைய வளர்ச்சிக்கு வந்து ஊக்கப்படுத்துவதாக அமைகிறது. இவருடைய ஸ்பீச்லாம் கேட்டனாக்க மோட்டிவேஷன் தான் கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ தூரம் பேசிட்டே இருப்பார். அங்கே இருக்கிற காலங்களில் அப்படித்தான் 10 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ப்ரேயர் ஆண்டவர் பற்றி சொல்லாமல் வர்றதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு குருசேகரத்தில் அப்படி இருந்து வந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. சரியா? ஆமாம், மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு நேரம் குறைவு, அதனால் நிறைய சொல்லி போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வெளியில் படித்து பாருனாக்க கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் அரசாங்கத்தில் பணி செஞ்சு வருகிறார்கள். இந்த விடுதியில் படித்து நம்ம திருமண்டலத்தில் பணியாற்றக்கூடிய அருமையான தேவராஜ் அபரகம் வந்து செக்ஷனில் இங்கே படித்து வந்தவர். அது மாதிரி நிறைய மதுரையில் இன்கம் டேக்ஸில் ஒருத்தர் தம்பி முனியசாமி ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் பணி செய்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்க பணியிலும் எங்களுடைய குழந்தைகள் பணி செய்கிறாங்க. அது மாதிரி ஊழியத்திலையும் இருக்காங்க. இந்த தம்பி பார்த்தீங்க அப்படின்னாக்க சிவகங்கை பகுதியில் அவன் சுவிசேஷ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டவரை அறியாத கிராமத்திலிருந்து, முற்றிலும் இந்து கிராமத்திலிருந்து இங்கே வந்து விடுதிக்கு வந்த பின்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவன் ஊழியக்காரனாக நினைச்சாக்க இருக்கு. இது மாதிரி அலங்காநல்லூர் பகுதியில், திருப்பூர் பகுதியில் பல மாணவர்களை ஊழியத்துக்கு அவங்களே நம்ம யாரும் அவங்கள வற்புறுத்ததான் இல்லை, அவங்களாக படித்து அவங்களாக நினைச்சாக்க வருகிறது. இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக நினைச்சாக்க இருக்கு. 100 பாடல்கள் அவனா எழுதியிருக்கேன் அன்னைக்கு அவனா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை ஆண்டவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ ஆமாம், நீங்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை நீங்கள் உங்களுக்கு நேரம் வாய்க்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக வந்தீங்க அப்படின்னாக்க இன்னும் எங்களுடைய விடுதியை குறித்து விரிவாக அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். வந்திருக்க உங்கள் யாவருக்கும்
அருமையான ஐயா அவர்களுக்கும் உதவி குருவானவர்களுக்கும் திருச்சபை மக்கள் யாவருக்கும் எங்களுடைய விடுதியின் சார்பாக நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்றது ஒன்றே ஒண்ணுதான். இன்னைக்கு திருச்சபைகளா வெளியில சுவிசேஷ ஊழியங்கள் தடைபட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப பாரத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சமய பூசல்களின் மத்தியில விரிவா நம்ம அவுட்ரீச் ஊழியங்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இது போன்ற ஆதரவற்ற இல்லங்கள் இன்னைக்கு அநேகர் அவங்க பெற்றோர்களால் பராமரிக்க முடியாத பிள்ளைகளை வைத்து இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் சொல்றது போல அநேகர் தன்னார்வத்தோடு இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அநேகர் ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு நற்செய்தி ஊழியம். நீங்கள் செய்கிற சிறிய உதவியும் இன்னும் அநேகருடைய முன்னேற்றங்களுக்கு, ஏன்னா அநேக மக்கள் ஆதி மிஷினரிகளுமே செய்த காரியங்கள் என்பது அவருடைய அன்பின் செயல்பாடுகள் நிமித்தமாய் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுதான். இன்றைக்கும் இப்படிப்பட்ட செயல்பாடுகள், உங்களுடைய உதவிகள் நிச்சயமாக இப்படிப்பட்ட அநேக பிள்ளைகள் இன்னும் எழும்புவதற்கு, ஆண்டவருக்குள் வழிநடத்துவதற்கு அது மிகப்பெரிய உதவி என்பதை மாத்திரம் மீண்டும் அன்பான குருசேகத்தில் வந்திருக்கிற மூப்பர்களுக்கும் ஆயர்களுக்கும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாளில் வருகிற உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி இருக்கிறார். உலகத்துல நமக்கு பிரதிபலன் எதிர்பார்த்தல்ல, மீண்டும் வராது என்கிற நிலையிலும் இன்னும் சொல்ல போனால் அது ஆண்டவர்களுக்கு வரும், மனிதத்திலிருந்து என்ன செய்யாது வராதுதான். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதற்கு மேலான நற்பலன்களை உங்களுக்கு தந்து அவர்கள் வருகின்ற கிறிஸ்து பிறப்பு காலங்களிலும் அதை எடுத்து வருகிற புதிய ஆண்டிலும் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்து வீடுகளை இடங்களாமல் போக மட்டும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவர் இந்த நாளில் வருகிற திருச்சபை மக்கள் அனைவரையும் கொஞ்சம் பேரா நீங்க மூப்பர்ல வந்திருந்தாலும் உங்களுடைய முழு திருச்சபைக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்துள்ள நாங்கள் பிள்ளைகளாக விடுதியின் பணியாளர்களாக நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த விடுதியானது நமது முன்னாள் காலம் சென்ற அருமையான பேராயர் திரு ரைட்டர் அவர்கள் போத்திராஜ் ஐயாவுடைய காலத்தில் இந்த விடுதியானது ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய கல்வெட்டுலாம் இங்கே இருக்குது. அவங்களுடைய டாக்டர் அவங்களுடைய திருமதி ஜபா அம்மா வந்திருக்காங்க. அவங்களே நாங்கள் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் அந்த ஐயா காலத்தில் நமக்கு எந்திரிச்சுதான் நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட அவங்க பேரன் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பு குழந்தைகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல 1500 குழந்தைகளுக்கு மேலாக இருந்தாங்க. சரிங்கம்மா. சரி. ஆமா 1500க்கு மேற்பட்ட குழந்தைகள் படித்து வெளியேறி இருக்காங்க. இப்ப மாத்திரமல்ல, இதுக்கு முன்னாடி 1500 குழந்தைகளுக்கு மேல படிச்சு வெளியே இருக்காங்க. இப்ப கூட ஒரு தம்பி போனாங்க, அவங்க எல்லாம் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க. ஒரு பையன் போனாப்புல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐயாவுடைய அந்த தரிசனத்தை கடவுள் நிறைவேற்றி கொண்டு இன்னும் நிறைய குழந்தைகள் படிச்சு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. நீங்க வந்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு பாடல் மாதிரி எங்க குழந்தைகள் பாடுவாங்க. அப்படியே பண்ணு. செக் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷல் மாதிரி தெரியும். அந்த பையன் நல்ல நாளிது பாலன் பிறந்த நாள். இந்த பூமியில் தேவன் உதித்த நாள். மடிமடியில் மழலையானார், நம் மனதில் மகிழ்வுமானார். மடிமடியில் மழலையானார், நம் மனதில் மகிழ்வுமானார்.
இந்த நாளிலும் பொழுதிலும் ஆனந்தம் ஆனந்தமே. நல்ல நாளிது நல்ல நாளிது பாலன் பிறந்த நாள். இந்த பூமியில் தேவன் உதித்த நாள். இனிய உறவுகள் இதய நினைவுகள் இனிமை காணும் நேரம். புதிய பாதைகள் புதிய பயணங்கள் எம்மில் தொடரும் நேரம். இனிய உறவுகள் இதய நினைவுகள் இனிமை காணும் நேரம். புதிய பாதைகள் புதிய பயணங்கள் எம்மில் தொடரும் நேரம். இந்த பூமியில் அவதரித்தார் நம் வாழ்வினில் மலர்ந்து விட்டார். இந்த பூமியில் அவதரித்தார் நம் வாழ்வினில் மலர்ந்து விட்டார். கவலைகள் இனி இல்லை எந்த நாளுமே ஆனந்தமே. நல்ல நாளிது பாலன் பிறந்த நாள். இந்த பூமியில் தேவன் உதித்த நாள். திருச்சபையின் வழியாக இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகியாக இருக்கின்ற மற்றும் மேலூர் குருசேகர தலைவராக இருக்கின்ற அருமையான ஐயா திரு இயேசுபாதம் ஐயா அவர்களை எங்களுடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். அதே போல உங்களோடு இணைந்து இந்த விடுதியினுடைய காப்பாளராக இருக்கின்ற அருமையான சகோதரர் பிரின்ஸ் அவர்களையும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக சால்வை அணிவித்து வாழ்த்துகிறோம். அதைத் தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கின்ற அருமையான ஐயா சாமுவேல் அண்ணன் அங்கிள் உங்களுக்கு ஒரு சிறிய செய்தியை சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து நாம் நிறைவு செய்வோம். கரங்களை தட்டி ஐயா உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா? கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இப்பொழுது நம்மோடு இருக்கின்ற அருமையான எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த திருமதி சாமுவேல் தவராஜ் ஐயா அவர்கள் உங்களோடு கூட ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதல்களை நாங்கள் சிஎஸ்சி மறுரூப ஆலயம் KK நகர் சார்பாக அனைவரின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. நிறைய புதிய உறவுகள் உண்டாகிறது. உண்டாயிருந்த உறவுகள் என்ன செய்யறதுன்னா புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு பாண்டிங், அதான் கிறிஸ்டியனுடைய அன்பு. உண்மையில இங்க வந்து பாக்குறப்ப நிறைய புது புது தகவல்கள். அதான் இப்பதான் தெரியுது, நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் எனது சுவிசேஷத்தை அறிவிங்கள். போக 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 அது பறந்து விரிகிற ஒரு காரியமா இருக்குது. நம்ம எல்லாரும் மொபைலை பத்தி கொஞ்சம் தெரியாதாலும் யாருமே இல்லை. கொஞ்சம் 10 நாள் பயன்படுத்தலைன்னா எனக்கு தான் சரியா தெரியலன்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு மெசேஜ் அந்த காலத்துல இது மொபைல் இல்லை, டிவி இல்லை, என்னது ரேடியோ எதுவுமே இல்லை. ஆனா உலகம் முழுவதும் ஒரு மெசேஜ் பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. ஒரே ஒரு மெசேஜ். அது மற்ற சில மெசேஜ் சிலருக்கு கஷ்டமா இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு மெசேஜ் அனைவருக்கும் நல்ல செய்தி அமைந்தது. அது எது தெரியுமா? கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அதுதான் அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்ல அங்க மேல இருந்து வந்த மெசேஜ் என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள், இதோ இங்க ஆள் இல்ல, இந்தியால உள்ள ஆளு, ஆஸ்திரேலியால உள்ள ஆளு, கனடால உள்ள ஆள் இல்ல, சகல ஜனத்திற்கும், உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். கொஞ்சம் நஞ்ச சந்தோஷம் இல்லையா? மிகுந்த சந்தோஷம் கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர்
உங்களுக்காக இப்ப நம்ம எப்படி மாத்தணும், நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லாம் சூப்பரா இதை விட்டு நிறைய தடவை போனோம். ஆனா நீங்க தான் அற்புதமா வசனம் எல்லாம் என்ன செய்றீங்க சொல்றீங்க. அங்கே பயப்படாதீர்கள் இருக்கு இல்லையா, அப்படின்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்படவே தேவையில்லை, எதை குறித்தும் கலங்கவே தேவையில்லை. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் நான் சொல்லுவேன், ட்ரெஸ் என்ன ஒண்ணுமே இல்ல, பண்டிகை குறித்த ஆயத்தம் ஒண்ணுமே இல்ல. யாரு நம்மளுக்கு கிஃப்டா கிடைச்சிட்டா, ஏசப்பா நினைச்சிட்டார் கிடைச்சிட்டார். அதான் மிகப்பெரிய கிஃப்ட். நம்ம எதை குறித்து கவலையே பட தேவையில்லை. நாளைய தினம் நிறைய பேருக்கு நமக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை வரும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. ஆனா நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நேற்று என்னை வழிநடத்தினவர், இன்று என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர், நாளையும் எதிர்காலமும் என்னை வழி நடத்துவார். அருமையா பைபிள போட்டிருக்கல, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனா அவற்றை பரமபிதா பிழை பூட்டுகிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஒரு அட்டகாசமான நம்மளும் வெரி ஸ்பெஷல். ஆங்க தோசையை கடையில் போய் கேட்போம், ஸ்பெஷல் தோசை. அதே மாதிரி இப்ப நம்மளாம் என்னவா ஸ்பெஷல். ஆமா, கடவுளுடைய பார்வையில் நம்மளாம் என்னது வெரி ஸ்பெஷல். அதனால நம்ம நீங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் உலகத்துல கடவுளால படைக்கப்பட்ட எல்லாம் இருக்குது, ஆனா அதை விட நம்ம தான் ரொம்ப விசேஷித்தவர்கள். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படவே தேவையில்லை. எனக்கு எதிர்காலத்தை இம்மட்டும் என்னை வழிநடத்தி வந்தார். நான் ஆரம்ப காலத்துல நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், நீ நேற்று வரைக்கும் உன்னை நடத்தினார்ல, இன்னைக்கு நடத்துறாருல, நீ நாளைக்கு நடத்துவார், தொடர்ந்து நடத்துவார். அதனால நம்ம எதை குறித்தும் என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. நான் எங்க ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு பையன் வந்து 2 கால் இப்படி ஒட்டி இருக்கும், அதனால யாரோடையும் பேசவே மாட்டான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் எல்லாரோடையும். பயங்கரம், அப்படியே தொட்டா ஒரு தீக்குச்சி எடுத்து தொட்டா என்னது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டேன், விளங்கிக்கிட்டேன், கூப்பிட்டு இங்க பாரு என் பல்ல பாரு, ஏதாவது எந்த பல்லாவது நேரா இருக்கா அப்படின்னு கேட்டேன். நேராவே இல்லை அப்படின்னா, நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டேன். வாத்தியார் வேலை பார்க்குறீங்க, நல்லா தெரியும். வாத்தியார் வேலைக்கு வாயை பிடிக்கிட்டே இருக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இருக்க முடியாது. அப்படின்னா பல்லு கோணல் மாணலுமா இருந்தாலும் நான் அதை பார்க்கறது இல்லை, என்னை உண்டாக்கின கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார்னு நான் சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. நான் அதை பத்தி என்னை யாரு என்ன சொன்னாலும் நான் பாட்டுக்கு என்ன இருக்கேன், போயிட்டே இருப்பேன். அன்னையிலிருந்து சந்தோஷமாயிட்டேன். பயங்கரமா வாத்தியாரே தன்னுடைய எடுத்துக்காட்டா சொல்றாருன்னு சொல்லி. அதே மாதிரிதான் பவுல் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யன்றப்ப ஆண்டவர் ஒரு பெரிய வார்த்தையை சொல்றார். அவருக்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு. என்ன வார்த்தை தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் பலன் கடவுள் சொல்றாரு. யாராவது எப்ப என் பலத்தை எடுத்துக்கன்னு சொல்ல முடியுமா? என் சுகத்தை எடுத்துக்கன்னு சொல்ல முடியுமா? பரம தகப்பன், என் பலன் உனக்கு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். மனுஷன் பவுல் சந்தோஷமாயிட்டார். விட்டா நான் உண்மையில பார்த்திருந்த, கேட்ட உடனே அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்திருந்தா, ஜெபம் பண்ணியிருந்தா பார்த்துட்டோம்னா பவுல் ஒரு பெரிய டான்ஸ் கூட ஆயிருக்கலாம். எனக்கு தெரியாது, அப்படி சொல்லக்கூடாது. என்ன கேட்டா டக்குன்னு ஒரு அடி அடிக்கிறார். நான் என் பலத்தை குறித்தல்ல, என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். பவுல் என்ன அடிக்கிறாரு? என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டு. ஏன்னா கடவுள் அவருடைய இது என்னன்னா, எனக்கு என்னுடைய பலகீனத்துல என் ஏசப்பா என் பக்கத்திலே இருக்கிறார், அதனால என்ன வழி நடத்துகிறார். நான் இனிமேல் உன்னை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். இப்பெல்லாம் நாங்கெல்லாம் எல்லாருமே, எல்லாருக்கும் உலகத்துல எல்லாருக்கும் பலகீனம் உண்டு, எல்லாருக்கும் மனதளவுல கவலைகள் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா எல்லாருக்கும் என்ன தெரியுமா கடவுள் சொல்ற வார்த்தை? பலவீனரை தாங்குங்கள், பலவீனரை தாங்குங்கள். கடவுள் சொல்ற வார்த்தை என்னது? பலவீனரை தாங்குங்கள் என்ன செய்றார் சொல்றார். வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் சொல்லுவாரு, டைரக்டா அடிச்சு வேற நீங்க அப்படி இருந்த இப்படி இருந்த அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. எப்படி தெரியுமா சொல்றாரு?
பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், காவலில் இருந்தேன் சொல்றாரா? நீங்க என்னை பார்க்க வந்தீர்கள்னு சொல்றாங்க இல்லையா? சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு இப்பப்ப ஆயத்தமாக்கப்படல, ஆதியிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தரோட நான் லேசா பேசிட்டு இருந்தேன். அதுல அதாவது இது என்னன்னா, எங்கெங்கே யார் பலகீனப்படுறாங்களோ, மனசுல கவலையா இருக்கிறவங்க, என்னென்ன அவங்களுக்கு இருக்கோ நம்ம போய் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும். அப்ப அவர் சொன்னார், லேசா ஜெயில இருக்கிறாங்க, ஆண்டவர் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. உடனே அவர் சும்மா சொல்லிட்டு இருந்தார், எல்லாரும் கண்டிப்பா செய்யணும், ஆனா ஜெயில உள்ளவன் அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தானே அது உள்ளுக்க போயிருக்கான் அவனு. ஆனா அப்படியே பைபிள் சொல்லல. காவலில் இருந்தேன், என்னை நியாய தீர்ப்பு எல்லாமே கர்த்தருடையது. நம்ம எதுவுமே இவங்களை பத்தி குறை சொல்வதற்கு அத ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஏழையை நிந்திக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை என்னது பரியாசம் பண்றானா? கடவுளை கேள்வி பண்ண முடியுமாயா? இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்தவரை ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா எப்ப நான் கடவுளையே எப்படி வேதனைப்படுத்துறேன், என்னை கேள்வி பண்றாரு. எப்படின்னா, ஏழைகளை, ஏழைனா எனக்கு பலவீனமா இருக்கிறப்ப, பலத்துல ஏழைனா குறைவு, என் பலத்திலே குறைவு, என்னுடைய சுகத்திலே, எத்தனை பேர் தெரியுமா சுகத்துல குறைவா இருக்கிறாங்க, இன்னொன்னு பொருளாதாரத்துல குறைவா இருக்கிறாங்க, கஷ்டம், அம்மா அப்பா இல்லாம இருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு, அன்புக்காக வேண்டி ஏங்கி இருக்கக்கூடியது, அன்பு குறைவு. இந்த குறைவுல உள்ளவங்களை எல்லாம் போய் சந்திக்கணும், அவங்ககிட்ட நம்முடைய அன்பை என்ன செய்யணும்? பரிமாறணும் அப்படின்னு என்ன செய்றார் கடவுள், என்ன சொல்றார். அதனால இப்படிப்பட்ட எல்லாரையும் நம்ம எல்லாரோடையும் நம்மளுடைய கடமை, நம்மேல் விழுந்த கடமை. அதனாலதான் இந்த பைபிள்ல உள்ள அனைத்து வசனங்களும் 2 வார்த்தையில முடியுது, கட்டளைகள். எனக்கு பிதா என்னை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணே கொடுக்கறது கஷ்டம் இல்ல. ஒரு டிவி ஸ்விஃப்டியை வாங்கிட்டு இந்த கஷ்டப்பட்டு அதை போராடி டிவி ஸ்விஃப்டியை வாங்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். இல்லன்னா ஒரு மொபைல கஷ்டப்பட்டு அழுது கூத்தாடி என்ன ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல 5G வாங்கினது என்ன போராட்டம்னு தெரியும். அதை போயிட்டு இந்தாங்க வாட்சிங்க கொடுக்க முடியுமா? ஆனா பிதா தன்னுடைய ஒரே குமாரனை யார் கொடுத்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கிறப்ப அவர் சொல்றது என்னன்னா, நீங்க எதை பற்றி கவலைப்பட வேணாம். 2 கட்டளைகளுக்குள்ள, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. அவன் நேசிக்கணும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ்ல எனக்காண்டி நீர் பிறந்திருக்கிறீர், நான் என்னுடைய இருதயத்தை உமக்கு கொடுத்து என்னுடைய இருதயத்துக்குள்ள நீ வாழ்வதற்கு நான் என்ன செய்யறேன்? என்னை அர்ப்பணிக்கிறேன். 2வது என்ன காரியம் தெரியுமா? உன்னை போல் பிறனை நேசி. நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இப்ப எனக்கு லேசா அடிபட்டுருச்சுன்னா நான் இப்படி கதறேன், கலங்குறேன். அதே மாதிரி அவருக்கு, ஒருத்தருக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா நான் எனக்கு மாதிரி யோசிச்சு பார்க்கணும். ஆக எனக்கு அடிபட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தனக்குரியதை நோக்காமல் யாருக்குரியத? பிறனுக்குரியதை நோக்குவானாக. சரி, அதனால ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நாட்களிலே அற்புதமான ஒரு காரியங்களை சொல்லி இருக்கிறார். மத்தேயு 1 கூட இம்மானுவேல் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? இப்ப நிறைய பேர் நம்மலாம் நினைக்கிறோம், நம்முடைய பலகீனங்கள்ல யாராவது கூட இருந்தாலே நல்லா இருக்கணும். ஆனா சில பேரு, எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க, பெரிய உபத்திரியமா இருக்குப்பா, பெரிய எப்ப குட் நைட் போட்டு விட்டுறேன், என் பக்கத்துல படுக்கிறதுக்கு தான் நீ ஆள் அரேஞ்ச் பண்ணி இருக்கிற. இந்த அம்மா நைட்டு ஒரு மணி நேரம் பக்கத்துல படுக்குதுப்பா, அந்த அம்மாவுக்கு தனியா தலைமாட்டில் ஃபேன் எல்லாம் போட்டு குட் நைட்லாம் போட்டு விடுவேன். அந்த அம்மாவுக்கு அம்மா ஃபேன் கம்மியா வைக்கிறதுனால தனியா ஒரு டேபிள் ஃபேனை அவங்க தலைமாட்டில் வச்சுடுவேன். இப்ப இந்த அம்மா எந்திரிச்சு ஹாலுக்கு போயிட்டு டாடா ஸ்கூல்லையும் கொசுவத்தி சுருட்டி வச்சிருது, புகையா வந்து அம்மாவுக்கு நைட்லாம் வீசிங்கப்பா, கஷ்டப்பாடு பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நம்மளுக்கு உபத்திரியமா மாறிடுறாங்க. ஆனா கடவுள் நமக்கு உங்களையும் என்னையும் படைத்த, இந்த உலகம் முழுவதிலும் அதுல காணப்படுகிற எல்லாவற்றையும் படைத்த தேவன் என்னோட இருக்கிறான்றது எவ்வளவு சந்தோஷம். உண்மையில நம்ம பக்கத்துல இருக்கிறாருங்க. அதான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். கடைசியில ஒரு நம்பிக்கையின் செய்தி ஒண்ணு வருது. இதோ முடிங்க பார்க்கலாம்,
உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதனால நமக்கு இந்த செய்தியோடு கூட நிறைய நற்செய்தி. அதனால பைபிள் உள்ள எல்லாமே நற்செய்தின்னு சொல்லுவோம் இல்லையா, காஸ்பல்ஸ்ல நற்செய்தி. அதனால நம்ம எதை குறித்து இது பண்ண தேவையில்லை. ஆண்டவரே, இந்த இருதயத்தில் நீர் வாரும். என்னுடைய எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, அந்த வாழ்க்கை நம்மளுடைய பலகீனங்கள் மத்தியில மற்றவர்களை தாங்கக்கூடிய, இருக்கிற பலன் மத்தியில மற்றவர்களை தாங்கக்கூடிய, நம்மளுடைய அதான் பவுல் சொல்வாரு, சில சமயத்துல மனரமியமும் ரொம்ப தேவை. சில பேருக்கு கவலைகள் பயங்கள் வருதுன்னா மனரமியம் இல்லை. அதான் சில ஒருத்தர் சொன்னார், எல்லாம் இருக்குங்க, எல்லாம் கிறிஸ்துமஸ்க்குரிய எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், ஆனா எனக்கு என்னமோ ஒண்ணு தெரியல, ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்? மனரமியம் இல்லை. அதான் பவுல் அழகா சொல்வார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், என் நிலைமையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். உலகத்தில் உள்ள நற்செய்தி என்ன? கிறிஸ்து மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி என்ன? கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன கொடுக்க போறோம்? நம்மளுடைய இருதயத்தை கொடுக்க போறோம். நான் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நான் ஆண்டவருடைய பார்வையில் நான் என்ன ஆர்டினரியா அப்படின்னா என்னது? ஸ்பெஷல். நான் கடவுளுடைய பார்வையில் நான் விசேஷத்தவன். இன்னொன்னு சொல்லிருக்கு, இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். கடைசியில இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களே கூட இருக்கேன். இந்த செய்தி சத்தியம் இல்லைன்னா நாங்க வந்திருக்க மாட்டோமேங்க. நீங்க உங்களை பார்க்கறப்ப எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா சந்தோஷமா இருக்கு. ஐயா ஏற்கனவே முதலையே சொல்லிட்டாங்க, ஐயா இவங்க எல்லாம் பயங்கர இசையா, எல்லாருலயும் வல்லவங்கய்யா. ஏற்கனவே அந்த கன்வென்ஷன்ல வந்து பாட்டு பாடி அசைத்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பாட்டு கீபோர்டு வாசிப்பாங்க, மியூசிக் வாசிப்பாங்க. ஐயா இருக்கக்கூடிய அனைத்து தாளந்து உள்ளவங்களையும் பார்க்கணும்னா நீங்க அங்க மேல உள்ள இந்த ஹோம் தாயை நீங்க வரணுட்டாங்க. நாங்க விழுந்து அடிச்சு என்ன செஞ்சு ஓடி வந்தோம். இனிமேல் நாங்க அடிக்கடி வருவோம். உங்களுக்கு இன்னைக்கு தான் வரப்ப நிறைய தகவல், கொஞ்சம் நெஞ்சம் தகவல் இல்ல, நிறைய தகவல் கிடைச்சிருக்கிறது. நீங்க பாருங்களேன், உங்களை எப்படி நேசம் வச்சிருக்காங்கன்னா, ஆன்டிய பாருங்க, சரியா எப்படி வந்திருக்காங்க பாருங்க. ஆன்டி எல்லாருமே சன்னு. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு என் சன்னு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையில நாங்க கடவுளை தான் நம்பி இருந்தோம். அண்ணன் 7.5 மாசத்துல பிறந்தவங்க. யாரு? கேப்ரியல் அண்ணன் பிறந்துட்டு அப்புறமேல என்னன்னா எல்லாமே கடவுளுடைய அற்புதம். வயிற்றுக்குள்ள எந்த உறுப்புகளும் உருவாகல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜோமனும் கடவுள் உறுப்புகளை எல்லாம் என்ன செஞ்சார்? கொடுத்தார். அதுக்கு அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு தெரியல. ஏசாமி என்னது ஜோமனும் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்லாம் சொன்னார், தம்பிக்கு காது கேட்காது அப்படின்னு. ஆனா சின்ன வயசுல நல்லா காது கேட்கும். அப்புறம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தம்பி கொஞ்சம் மூளை இல்லாம வந்து கொஞ்சம் வளர்ச்சி இருக்க. ஆனா கடவுள் நம்முடைய பலகீனத்திலையும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அண்ணன் சின்னதுல இருந்து எல்லாமே நல்ல மார்க் எடுத்தாங்க. பிசிஏ முடிச்சாங்க, பிசிலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சாங்க. எம்சிஏவும் முடிச்சாங்க, அதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சிலதுல என்னது நிறைய மார்க்லாம் நினைச்சிருக்காங்க, வாங்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு அமெரிக்கன் கம்பெனில ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதற்கெல்லாம் நாங்களே சாட்சிகள். இதற்கு யார் சாட்சிகள்? நாங்களே. மகேந்திர சொல்லிட்டு இருக்கிறப்ப சொல்லிட்டாரு, எப்பா நான் கண்டிப்பா வரணும்ப்பா, எல்லாரையும் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி என் மகனுக்கு எல்லாரோடையும் பேசுறதுக்கு ஒரு ஆசை. நாங்க இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு நேரம் வந்து உங்களெல்லாம் பேசுவோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரையும் நாட்களும் யார் சொல்றா? சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மளா கடவுளுடைய பார்வையில விசேஷத்தவர்கள். பிரைஸ் உங்கள் அனைவருக்கும் அருமையா அந்த ஹோம பாக்குறப்ப ஐயா அற்புதமா, ஐயாவும் வாரன் எவ்வளவு நிர்வாகிகளும் அற்புதமா கொண்டு வராங்க. ஒரு மகிழ்ச்சி நல்லா தெரியுது, கடவுளுடைய பிரசன்னம் உண்மையிலே வர்றப்பயே ஒரு சந்தோஷமா இருக்குது. ஒரு சோலைக்குள்ள வர மாதிரி இருந்துச்சு, நல்லா கொண்டு வராங்க. எங்களுடைய கேக்கனர் மறுப ஆலயத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக சிஎஸ்ஏ மறுப ஆலயத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களுடைய மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நல்லா கைத்தட்டி ஒரு வரவேற்பு கொடுக்கலாம். நாங்களாம் அம்மா கூப்பிடுவோம். அதனால இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன பாடல் பாடுவாங்க, ஒரு பாடல் பாடுவாங்க. அதோட நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஐயா ஜெபம் பண்ணுவாரு. அடுத்த ஆசீர்வாதத்தோட நான் முடிச்சிடலாம்.
அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் அந்த மாடனை நாடி சிவபாலன் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் அதிகாலை அன்னை மரியின் மடிமேலே அன்னம் பகவானே தோன்ற அன்னை மரியின் மடிமேலே அன்னம் பகவானே தோன்ற அன்னை தூங்கள் பாடல்கள் பாடி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவும் அந்த மாடனை நாடி பாலன் பணிந்திடப்பாடி அதிகாலையில் பாலன் பாடி மந்தையாளர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னடை முன்னிலை நின்று மந்தையாளர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னடை முன்னிலை நின்று தம் முந்தை குளிர்ந்திடப்போ காட்சி கண்டிடலாம் அதிகாலையில் அந்த மாடனை நாடி அதிகாலையில் அதிகாலை நாம் செல்வோம். சிறிய காலதாமதமாகிவிட்டது. இருந்தாலும் நாங்கள் நன்றியோடு ஆண்டவரை தோத்தரிக்கிறோம். அவ்விதமாக இந்த நாளிலும் உங்களோடு வந்து நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களுடைய திருச்சபையாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் உங்களை அணுகின பொழுது அருமையான ஐயா அவர்கள் நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு நீங்கள் வருவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஐயா என்று சொல்லி எங்களை வரவேற்றார்கள். அருமையான ஐயா அவர்களுக்கு நாங்கள் உங்களுடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விதமாக உங்களுடைய பள்ளியினுடைய விடுதியினுடைய அருமையான சகோதரர் பிரின்ஸ் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான தம்பிமார் உங்கள் அனைவரும் நாங்கள் ஆண்டவரை சோதரித்து உங்கள் அனைவரையும் ஆண்டவர்களுடைய நாமத்திலே வாழ்த்துக்கிறோம். நன்றாக இங்கே இருந்து படித்து என்ன செய்யணும் நிறைய சொன்னாங்க, கேட்டீங்கல்ல. அது போல எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாணவர்களாக சமுதாயத்திலே ஆண்டவரை சாட்சியாக வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டே ஒளி வீசும் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவ்விதமாய் உங்களுடைய சுகத்திலும் பலத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களிலும் உங்களுடைய மேன்மைகளிலும் ஆண்டவர் உங்களை ஒளி வீச செய்வார் என்ற வாழ்த்துதல்களை தெரிவித்து நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள். நம்ம இந்த வேளையிலும் நிறைவு ஜெபத்தை அருமையான கிறிஸ்துராஜ் ஐயா அவர்கள் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் எடுப்போம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, உடைய அளவு கடந்த அன்புக்காக எண்ணற்ற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அனாதி தீர்மானத்தின்படி அருமையான இந்த நல்ல நாளில மேலூர் வரைக்கும் வந்து ஆண்டவரே இந்த கிளாரா லிவ் போலியோ ஹோமை நாங்கள் பார்ப்பதற்கு, அருமையான நம்முடைய பிள்ளைகளை விசாரிப்பதற்கு, அவருடைய முகங்களை பார்த்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்வடைவதற்கு ஒரு சிறு உதவியை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறீர் சாமி. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்.
உடைய நல்ல கிருபைகளுக்காக தோத்திரம். குறிப்பாக இந்த 2024 ஆண்டின் இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில பிள்ளைகளோடு இணைந்து நீர் கொடுத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு உதவி செய்திருக்கிறீர் சாமி. சிஎஸ்ஐ கேக்கினர் மறுரூப ஆலயத்தின் அன்பை ஆண்டவரை நாங்கள் ஒரு சிறு வகையிலே காண்பிப்பதற்கு நீர் கிருபை கொண்டிருக்கிறீர். இந்த அருமையான இடத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்காக நடி செலுத்துகிறோம். அருமையான நிர்வாகி திரு யேசுபாதன் ஐயாவுக்காக நடி செலுத்துகிறோம். அருமையான கோஆர்டினேட்டர் பிரின்ஸ் சகோதரருக்காக நடி செலுத்துகிறோம். இன்னும் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்காக நடி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் திருமணத்துக்காக கூட நடி செலுத்துகிறோம். இந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து அநேக நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி எத்தனையோ சாட்சிகளை இந்த வளாகத்தின் வாயிலாக, இந்த பள்ளியின் வாயிலாக, விடுதியின் வாயிலாக நீர் எழுப்பி தந்திருக்கிறீர் சாமி. இன்றைக்கு தமிழகத்தின் அல்லது உலகத்தின் பல பகுதிகளிலே இன்றைக்கு இங்கிருந்து புறப்பட்டு போய் உம்முடைய சாட்சிகளாக நீர் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் இந்த இடத்துல அமர்ந்து அன்றே நோக்கி வழிபடுகிற அருமையான இந்த பிள்ளைகளையும் வருங்காலத்தில் எடுத்து உயர்த்த போகிறீர் சாமி. அவர்களுக்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சியிலும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த போலியோ ஹோமுக்கு தேவையான தேவைகளெல்லாம் நீர் அற்புதமாக ஆச்சரியமாக மட்டும் சந்தித்து வந்திருக்கிறீர் சாமி. மட்டும் காத்தவர் எபனேசர், தேவையெல்லாம் சந்திக்கிறவர் யெகோவாயீரே, இன்றும் என்றும் எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலரே, எவ்வளவு நேர்த்தியாக நீர் இந்த அருமையான இந்த ஹோமை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து யெகோவாயீரேயாக இருந்து ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தித்தார்களும் அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் நீர் வர்த்திக்கப்படும் ஆசீர்வதியும் சாமி. 92 ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் வரலாற்றை கேள்விப்பட்டோம் சாமி. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனாலும் ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஒளியாக கொண்டு மேலிட்ட ஒரு ஒளியாக இந்த இடத்தை மாற்றி வைத்திருக்கிறீர் சாமி. மேலூர் என்கிற இந்த ஒரு வறண்ட பகுதியாக இருந்தாலும் இந்த வறண்ட பகுதியிலே செழித்து காணப்படுகிற அநேகரை செழிப்பாக்குற, அநேகருக்கு ஒளியை கொடுக்கிற, ஒளி ஏற்றுகிற ஒரு இடமாக இந்த இடத்தை மாற்றி வைத்திருக்கிறீர் சாமி. ஆலயத்தோடு இணைந்து இந்த பணியும் சேர்ந்து நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இதை தானையா விரும்புகிறீர். தொடர்ந்து எங்களை போன்றவரை அன்று இன்னும் அநேகரை எழுப்பி தருவீர் ஆசா. தங்கு தடையில்லாமல் இந்த ஹோம் நடக்க, இதிலிருந்து படித்து அன்று வெளியேறி உங்களுடைய நற்சாட்சிகளாக திகழ அன்றவரை நீ தொடர்ந்து உறுதுணை செய்யும்படியாய் விடுத்தலை எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் சாமி. இந்த பிள்ளைகளை பெயர் பெயராக விசேஷித்த விதமாக ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு விசேஷத்த ஞான வரங்களை தருவீராக. கல்வியிலும் மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலும் இந்த பிள்ளைகள் சிறந்து விளங்கிட உதவி செய்யும் சாமி. இந்த கிறிஸ்தவ மதத்தில் இல்லாமல் மற்ற மதத்திலிருந்தும் நிறைய பேர் இங்கே நிறைய உதவிகளை செய்யலாம்னு சொல்லி கேள்விப்படுகிறோம். நிச்சயமாக நீர் அவர்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவருடைய பலனை அடையாமற் போகான் என்று வாசிக்கிற பிரகாரம் ஆண்டவரே, நிச்சயமாக ஒவ்வொருவரையும் நீ பெயர் பெற ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளாக உடைய திருநாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பொறுப்பாளர்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பல்நடத்தும் நலப்படுத்தும் சாமி. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் இனி திருப்பெயர்களை தாழ்வோடு கேட்கிறோம். அன்பின் பிதாவே. இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நம்முடைய விடுதிக்கு ஒரு சிறிய நிதி உதவியை நாங்கள் வழங்குகின்றோம். அதை அருமையான ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய சபையார் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபித்து இந்த கதையை நிறைவு செய்வோம். பூலோகத்தாறு ரட்சகராய் வந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் நாங்கள் சிஎஸ்ஐ கே நகர் மருபாலய திருச்சபையின் குடும்பத்தினராக நாங்கள் தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமணத்தின் வழியாய் நடைபெறுகின்ற இந்த போலியோ சென்டருக்கு வரும்படியாகவும் கர்த்தர் அருமையான பிள்ளைகளை நாங்கள் சந்தித்து உங்களுடைய பிறப்பின் நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக உள்ளத்தினால் இருந்து துதிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த போலியோ சென்டரினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றேன். ஆண்டவர் எங்கள் திருமணத்துக்கு தந்திருக்கிற பேராயர் ஐயா, முதன்மை பணியாளர்கள், இன்னுமான இதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லோருமாக நாங்கள் இணைந்து இந்த நாளிலுமே நாங்கள் நன்றி சொல்லும்படியாக கர்த்தருடைய வழிநடத்துதல் இந்த பிறப்பின் காலங்களிலே மேலூர் பகுதியில் இருக்கின்ற அநேக உம்முடைய பிள்ளைகள் பயனடையும்படியாக நீர் எங்களை முன்குறித்து இந்த நாளில் அழைத்து வந்ததை எண்ணி நன்றியோடு துதிக்கின்றோம். அருமையான பேராயர் ஐயா பெற்றிருக்கிற தரிசனங்கள் அநேகம் உண்டு. திருமணத்தின் வழியாய் நடைபெறுகின்ற அநேக இது போன்ற விடுதிகள், காப்பகங்கள், பள்ளிகளுக்காக நாங்கள் உடைய பாதங்களில் வருகிறோம். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம்.
நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் உதவும் கரங்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியாய் மன்றாடுகின்றோம். அருமையாய் இந்த இடத்திலே படிக்கின்ற பிள்ளைகளை உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அவருடைய பெற்றோருக்காக, அவருடைய கல்விக்காக, அருமை பிள்ளைகளுடைய சுகத்துக்காக நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் வருகின்றோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் அருமை பிள்ளைகள் எழுதி பிரகாசிக்க உங்களுடைய மகிமை அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த ஸ்தலத்தினுடைய குருவானவர் மற்றும் இந்த பள்ளியுடைய நிர்வாகி அருமையான இயேசுபாதம் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகின்றோம். கர்த்தர் இந்த பிறப்பின் காலங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டிய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உடைய உதவும் கரம், உடைய வேலன் அருமை ஐயாவோடு இருந்து இன்னுமாய் அருமை பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை கொடுக்கவும், திருச்சபை மக்களுடைய வாழ்வில் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாய் உடைய கரங்களிலே நீர் வல்லமையாய் பயன்படுத்தி உடைய அடைக்கலத்தினால் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான கோஆர்டினேட்டர் பிரின்ஸ் சகோதரருக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகள் பெற்று வருகிற அனைத்து வழிநடத்தலுக்காகவும் துதிக்கின்றோம். குறிப்பாக இந்த நிறுவனத்திற்காக உதவுகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து உங்களை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆண்டும் எங்களுடைய KK நகர் மருதுபாளைய திருச்சபை அவ்விதமாய் திருச்சபையின் குடும்பங்கள் உற்சாகமாக இவ்விதமான ஊழியங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே நாங்களும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள கிருபை தந்தீர். கொடுத்த கரங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பிறப்பின் காலங்களிலே நீர் மனு குலத்துக்கு கொடுக்கும் உன்னத பலனையும் நித்திய மகிழ்ச்சியை சமாதானங்களையும் ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் உங்கள் இல்லத்திலே தங்கி தாபரிக்கின்ற அருமையான பிள்ளைகளோடும், ஆண்டவர் அருளுகின்ற அடைக்கலங்களோடும், ஆண்டவர் அருளுகின்ற வழிநடத்தலோடும், ஆசீர்வாதங்களோடும், நம்மனைவரோடும், திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த Happy Christmas தெரியுமா? We wish you a Merry Christmas. உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? அப்படியா? We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. மீண்டும் நன்றியை தான் வாழ்த்து தெரிவித்துக்